ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏகே தங்க மாளிகை வந்து ரீசெண்டாக போயிருந்தோங்க. ஓகேங்களா, அதில் வந்து நான் இந்த செயினை போட்டுட்டு மாற்றிட்டு வேறு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையே நான் மாற்றலை அப்படிங்கிறதுக்கான வீடியோவும், நாங்கள் வந்து ஏகே தங்க மாளிகையில் என்ன வந்து நகை எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா 13 கிராம் காட்டுது. இந்த 13 கிராமில் எனக்கு இது வந்து செயின் வந்து கரெக்டாக 12 கிராம் வரும். டாலர் இல்லாமல் போடுறேன் பாருங்கள். $12 கிராம் வரும் செயின் வந்து. டாலர் வந்து ஒரு கிராம் வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த செயினோட வெயிட்டு. இது ஏன் வந்து மாற்றலைன்னா, அந்த கடைக்காரர்கிட்டயே வந்து நாங்கள் அந்த சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டே காமிச்சோம் எதனா டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை டேமேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, மின்மினி மாடல் அப்படின்னு வந்து அங்கே இருந்தது. ஓகேங்களா. இது எப்படி இருக்கும்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக நான் இது வந்து இப்பத்தி நகை இல்லைங்க. இதை நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினது. 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 13 வருஷமே இருக்கும். அதுக்கு மேலே ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் தூரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதுக்கப்புறம் முறுக்கி வரும். திரும்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த மாதிரி மாடல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நிஜமாவே வந்து நல்லா உழைக்குது. நான் இத்தனை வருஷத்தில் எந்த டேமேஜ், எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. எனக்கு ஒரே ஒரு ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹூக்கு தான். இந்த ஹூக் வந்து ஒரு பக்கம் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரு பக்கம் வந்து நான் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ்டாக ஆயிடுச்சு. அதனால் இதை ஹூக் மட்டும் மாற்றணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் அழுக்கும் இருக்குது. அழுக்கு எடுக்கணும். இது வந்து பாலிஷ் பண்ணலாமா, இல்லைன்னா வீட்லேயே எப்படின்னா க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப வந்து கருத்தா மாதிரி ஆயிடுச்சு. இதில் எப்படி தெரியுதுன்னு தெரில. நேரில் பார்க்கும்போது வந்து ரொம்ப கருத்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாலிஷே வந்து போயிடுச்சு. ஓகேங்களா. இப்போது இது வந்து நான் வந்து அதில் மாற்றலை. அம்மா வந்து இன்னும் ஒரு 2 இயர்ஸ் வந்து போட்டுக்கோ, நல்லா தானே இருக்குது, டேமேஜ் ஆகலைல்ல, எதுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து மாற்றாமல் திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து கழுத்தோடு போட்டிருக்க செயின், என்கிட்ட இந்த ஒரு செயின் தான் இருக்குது, வேறு செயின் கிடையாது. ஸோ மாற்றிட்டு வேறு ஏதாவது செயின் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் அம்மா சொன்னதுனால மாற்றலை, அப்படியே வச்சாச்சு. ஸோ இது வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு வந்து மாற்ற வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், டேமேஜ் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ இந்த மின்மினி செயின் வந்து ஏகே தங்க மாளிகையில் நான் இதே மாடல் பார்த்தேன். 1.5 சவரத்தில் பார்த்தேன். எவ்வளோ வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 6% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அதில் இப்போ வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. வேஸ்டேஜில் 50% வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் இருக்கிறதுனால இந்த செயின் வந்து 3%க்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அம்மா வேணானதுனால எடுக்கலை. அப்போ நான் என்ன ஜுவல் வந்து வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், மறக்காமல் பாருங்கள். வெறும் 1.5% வேஸ்டேஜில் நான் ஒரு செயின் வந்து எங்கள் அம்மா வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. 2 சவரன் செயின் அது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் இருக்குது. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தங்க மாளிகையில் வந்து சில இதுவும் கொடுக்குறாங்க, ஸ்கீம்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. மற்ற கடையில் இருக்க மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 3 ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதில் ஒன்று வந்து டிஜி கோல்டு. அவங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் டிஜி கோல்டும் இருக்குது. ஒன்று வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன் டைம் பேமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஓடிபி. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேவிங் ஸ்கீமும் இருக்குது. இந்த மந்த்லி சேவிங்கில் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 12 மந்த்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கிராமாக தான் ஆட் ஆகுது. அதாவது அன்றைக்கி நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அந்த வெயிட்டு தான் வந்து ஆட் ஆகுது. அந்த மாதிரி வெயிட்டை அக்குமுலேட் பண்ணுறாங்க 12 மாதம். இதில் வந்து 1 மாதம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதான் 1 மாதம் நீங்கள் கட்டாமல் விட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் அதுக்கு மேலே கட்டாமல் இருக்கக்கூடாது. அது வந்து கேன்சல் ஆகிடும் அந்த பிளானு. ஸோ அதனால் 1 மாதம் வந்து நீங்கள் கட்டலைன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்து 2 சேர்த்தா கூட கட்டிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 12 மாதம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராம்ஸ் வெயிட் ஆட் ஆகுதுன்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் நோ வேஸ்டேஜ். 12 மந்த்ஸ் கட்டினீங்கன்னா நோ வேஸ்டேஜ். இதுவே நீங்கள் இன்னொரு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா 15 மந்த்ஸ் கட்டியிருப்பீங்க இல்லையா டோட்டலாக, அந்த 15 மந்த்துக்கு வந்து நோ வேஸ்டேஜ் ப்ளஸ் நோ ஜிஎஸ்டி.
இது வந்து நிஜமாவே செம்ம பெஸ்ட் ஆஃபருங்க. நீங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. 12 மந்த்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கலாம். இன்னொரு 3 மாசம் நீங்க சேர்த்து கட்டுனீங்கன்னா, வேஸ்டேஜும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. 15 மாசம் ஓகேங்களா? ஒரு 1 1/4 வருஷம் நீங்க வந்து கட்டுற மாரி இருக்கும். அடுத்து ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் பேமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 50,000 கட்டணும். நீங்க நகை பழைய நகை குடுத்துட்டு கூட நீங்க வந்து அத வந்து ஒரு 12 மாசம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 12 மாசம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம். இல்ல 15 மாசம் கழிச்சு நீங்க இத நோ வேஸ்டேஜ், நோ ஜிஎஸ்டி 15 மாசம் கழிச்சு எடுத்தீங்கன்னா, வேஸ்டேஜும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. அந்த ஒன் டைம் பேமெண்ட். அது குடுக்குறீங்க. அந்த நகை குடுக்குறீங்களா, அந்த நகைக்காக. நகைக்கு என்ன நகை குடுத்தீங்களோ, அந்த வெயிட்டுக்கு வந்து இன்னொரு 15 மாசம் கழிச்சு இன்னொரு நகை எடுத்துட்டு வந்துரலாம். ஓகேங்களா? இல்ல காசா குடுத்தீங்கன்னா, குறைஞ்சது ரூ. 50,000 வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். டிஜிகோல்ட்ல வந்து நீங்க டெய்லி வந்து சேவ் பண்றது. இது வந்து டெய்லி நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ, அத வந்து மாரி சேவ் பண்ற மாரி இருக்கு ஆப்ஷன் அவங்களுக்கு. அவங்க கிட்ட. ஸோ இதெல்லாம் தான் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் என்ன நகை வாங்குனேன்றது நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா, ப்ளீஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட. எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.